அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். வழக்கு ஏற்படும் ஜாதகம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு வாழ்நாளிலே வழக்கு ஏற்படுமா, அந்த வழக்கு யாரால் ஏற்படும், அந்த வழக்கிலே அவர் வெற்றி அடைவாரா, தோல்வி அடைவாரா, எப்பொழுது ஏற்படும், எந்த மாதிரியான வழக்கு ஏற்படும், அதற்கான அதாவது அந்த வழக்கு ஏற்படும் பொழுது செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக 6ஆம் இடங்கிறது வழக்கு ஸ்தானம். 6ஆம் இடம் தான் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், கோர்ட்டு கேஸ் எல்லாமே 6ஆம் இடம் தான். ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே 6ஆம் இடம் புதனுடைய வீடாக மாறி, அதாவது மிதன கன்னி 6ஆம் இடம் மாறி லக்னத்துக்கு 6ஆம் இடமாகி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் வலுவான நிலையில் இருக்கும் பொழுது அவர் வழக்கிலே எளிதாக வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்திலே ராகு அல்லது கேது, செவ்வாய் இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர் வழக்கிலே எளிதில் வெற்றி பெறக்கூடிய மனிதராக இருக்கிறார். அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்திலே ராகு, கேது அல்லது சனி இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது சுபருடைய குருவுடைய பார்வையோ, சுக்கிரனுடைய பார்வையோ, வளர்பிறை சந்திரனுடைய தொடர்போ இல்லாமல் இருக்கும் பொழுது அடிக்கடி வழக்குகளை சந்திக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். அடுத்ததாக 2ஆம் இடத்திலே சனி, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி அல்லது சூரியன் சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருப்பவர்கள் வழக்கிலே அடிக்கடி தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்குது. ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதி 6ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்திலே சென்று வலுவில் இருந்தாலோ, பகை நீச்சமாக இருந்தாலோ, அல்லது 6ஆம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்து 6-12 மகை, அதாவது சுபருடைய தொடர்பு இல்லாமல் மறை பெற்று அவர்களுடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது இவரால், அதாவது இவருடைய செயலால் வழக்கு சிறை செல்லக்கூடிய, அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. சுபருடைய தொடர்பு இருந்தால் அந்த கேஸ்ல இருந்து ஜெயிச்சு வந்துடுவார், இல்லைன்னா அந்த கேஸ்ல தோல்வி அடையக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே வலுவிழந்தோ அல்லது இந்த 6-2 பகை நீச்சமாகி மறைவு ஸ்தானங்களில் 8-12 மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசாபுத்தி நடைபெறும் பொழுது பணம், பொருளாதாரம், பணம் சம்பந்தமான பிரச்சனைகளிலே வழக்கு ஏற்படுகிறது. அதாவது கொடுக்கல் வாங்கல்ல பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, பணம் அதனால வழக்கு போடுறது, அல்லது பணம் வாங்கிட்டு இந்த மாதிரியான மோசடிகள், பண மோசடியால் ஏற்படக்கூடிய வழக்காக இருக்கிறது. அடுத்ததாக 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து பலமிழந்து நின்றாலோ, அல்லது 3-6 அதிபதிகள் 8-12 பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருந்து தசை நடத்தும் பொழுதோ ஒப்பந்தங்கள், கையெழுத்து, அதாவது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போய் மாட்டிக்கிறது, பத்திரப்பதிவு, எழுத்து சம்பந்தமா, கையெழுத்து சம்பந்தமா எங்கேயாவது போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இளைய சகோதர வழி எதிர்ப்பும் வழக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், சுபருடைய தொடர்பு இருந்தால் அந்த வழக்கில் இவர் வெற்றி பெறுவார். அடுத்ததாக 4-6 4ஆம் இடமும் 6ஆம் இடம், 4ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் மறைஞ்சி பகை நீச்சமாகி இருந்தாலோ, இருந்து தசை நடத்தினாலோ, அல்லது இந்த 4-6 சேர்ந்து 8-12 மறைந்து பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் தசாபுத்தி நடைபெறும் பொழுது இந்த அசையா சொத்துக்கள் மூலமாக கோர்ட்டு கேஸை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் பகை நீச்சமாகி இருந்தாலோ, அல்லது இந்த 5-6 சம்பந்தப்பட்ட 8-12ஆம் இடம், 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடத்திலோ மறைந்து சுவருடைய தொடர்பில்லாமல் வலுவிழந்திருந்து திசை நடத்தும் பொழுதோ பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். அடுத்ததாக 6ஆம் இடத்து அதிபதி 6லே பலமாக இருந்தாலும் வாழ்நாள் புறாமே அடிக்கடி எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். எதிரிகளை வைத்து கொண்டே இருப்பவராக இருக்கிறார். அடுத்ததாக 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து பகை நீச்சமாக இருந்தாலோ, அல்லது இந்த 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்து அதிபதியும் 8-12 பகை நீச்சமாகி மறைந்து தசாபுத்தி நடத்தினாலோ, அதாவது வாழ்க்கை துணை வழி வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல நண்பர்கள், கூட்டு தொழில் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக இந்த 8-6 சம்பந்தப்பட்டு வலுவிழந்து, அதாவது 8ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைஞ்சா விபரீத ராஜயோகம் இருந்தாலும், ஆனால் வலுவிழக்க கூடாது, சுபருடைய நட்சத்திரத்தில் இருக்கணும், பகை நீச்சமாக கூடாது, இப்படி வலுவிழந்து இருக்கக்கூடாது. வலுவான நிலையில் இருந்தால் ஓகே. வலுவிழந்து இருந்தால் அதுவும் இல்லைன்னா 8-6 சம்பந்தப்பட்டு 12 இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்து வலுவிழந்து இருந்தால், சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது
லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டக்கூடிய அமைப்பு, இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் நம்ம வழக்கை சந்திக்கக்கூடிய நிலை, லஞ்ச ஊழலில் மாட்டி வழக்கை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக 9, 6 9ஆம் இடத்து அதிபதி 6லே பகை நீச்சமாகி இருந்து திசை நடத்தினாலோ, இல்லது 9ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் 8, 12களிலே பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் திசை நடத்தும் பொழுதோ தந்தை வழி சொத்துக்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அதே போல பயணங்களால் சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் வழியாக வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்து அதிபதி 6, 10ஆம் இடம் தொழில், 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானமும் 6ஆம் இடம் தான். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 6ல் பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் திசை நடத்தும் பொழுதும் தொழில் சம்பந்தமான வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அல்லது இந்த 10, 6, 8, 12லே மறைந்து பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் நடைபெறும் பொழுதும் இந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை அதற்காக கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய தொழில் சம்பந்தமாக கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் பகை நீச்சமாகி தசாபுத்தி நடத்தினாலோ, அல்லது இந்த 6, 11 சேர்ந்து 8, 12லே மறைந்து சுபருடைய தொடர்பு இல்லாமல், அதாவது ராகு அது தவிர இந்த குரு, சுக்கிரன், வளர்பிற சந்திரனுடைய பார்வை சுபருடைய சுபத்துவம் இல்லாமல் இருந்து திசை நடத்தும் பொழுது மூத்த சகோதரத்தால் வழக்கு ஏற்படுவதற்கும், நெருங்கிய நட்பு வட்டாரங்களே நம்ம மீது வழக்கு தொடர்வதற்கும், அல்லது சோசியல் மீடியாவில் தவறான போஸ்ட் செய்து அதன் மூலமாக வழக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக 12ஆம் இடம் 6ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம். ஆனாலும் பகை நீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருந்து திசை நடத்தும் பொழுது சில வழக்குகள், வெளிநாடு சம்பந்தமான வழக்குகள், ஹவாலா அதாவது குருவியா போய் மாட்டிக்கிறது, ஹவாலா அந்த வெளிநாடுகள்லேருந்து சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை பண்ணி மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டி அதன் மூலமாக வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. ஆக இது போன்ற வழக்குகள் நடைபெறக்கூடிய அந்த தசாபுத்தி காலங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக வழக்குகளில் வெற்றி பெற உக்கிரமான தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். பத்ரகாளி, வாராகி, அதே போல பைரவர், கருப்பண்ணசாமி, ஐயனார், இந்த மாதிரி மதுரை வீரர், இந்த மாதிரியான உக்கிர தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது வழக்கிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. முருகப்பெருமானை வழிபாடு, மலைமேலுள்ள முருகனை சென்று வழிபாடு செய்தாலும் இந்த வழக்கு விவரங்களிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக இந்த தசாபுத்தி காலங்களில் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.